அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பிஎஃப் அக்கவுண்ட்டு பாஸ்வேர்டு வந்து எனக்கு ஞாபகம் இல்ல. ஸோ, அத நான் ரீசெட் பண்ண ட்ரை பண்ணேன். அப்படி ரீசெட் பண்றப்ப, அந்த பிஎஃப் வெப்சைட் வந்து என்ன சொல்லுச்சுன்னா, உங்களுடைய ஆதார் கார்ட் டீட்டெயில்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. அத ஃபர்ஸ்ட்டு வந்து பிஎஃப் வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணுங்கன்ற மாரி சொல்லுச்சு. ஸோ, அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு வெப்சைட்லயே இருக்கு. என்னன்னு வந்து நம்ம Googleல வந்து சர்ச் பண்ணோம்னா, ஜாயிண்ட் டிக்ளரேஷன் பை த மெம்பர் ஆஃப் த எம்ப்ளாயர் அப்படின்ற ஃபார்ம் நீங்க இத டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிடிஎஃப் வரும். அத வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு, இதில வந்து உங்களுடைய பேரு, ப்ளஸ் வந்து இப்ப நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க, அத வந்து என்ன பண்ணணும்னா மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ் வந்து கரெக்ட்டா பார்த்துக்கங்க. உங்களுடைய பழைய ஆதார் கார்ட்ல என்ன இருக்கு, அத வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல போடணும். இப்போ புது ஆதார் கார்ட்ல வந்து என்ன கரெக்ட்டா இருக்கு, அத வந்து போடணும். இப்ப என்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய பழைய ஆதார் கார்ட்ல இனிஷியல் இல்ல. புதுசுல வந்து இனிஷியல் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு மிஸ்மேட்ச்சா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து தப்பா இருக்கு. இப்போ புது ஆதார் கார்டில் வந்து அதை நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 மிஸ்டேக்னால தான் என்னால் என்ன பண்ண முடியலன்னா, என்னுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண முடியல. இப்போ இது பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கள்ல, அங்கே உங்களுக்கு யார் வந்து பிஎஃப் வந்து அந்த சேலரி வந்து கிரெடிட் பண்ணுறாங்களோ, அவங்கக்கிட்ட இந்த ஃபார்மை கொடுத்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு சீல் வந்து போடுவாங்க. இதெல்லாம் நான் எனக்கு சீல் போட்டிருக்காங்க. பட் நான் வந்து அதை என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்கெட்சை வச்சு எரேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ அந்த சீல் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 4 ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணணும். அந்த 4 ப்ரூஃப்லயுமே வந்து இப்போ ஆதார் கார்டில இருக்கிற மாரி இருக்கணும். நான் வந்து என்னென்ன 4 ப்ரூஃப் வந்து வச்சிருக்கேன்னா, என்னுடைய ஆதார் கார்டு கரெக்ட்டா இருக்கு. ஸோ, என்னோட ஆதார் கார்ட் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்து என்னோட பேன் கார்டு அதுவுமே கரெக்ட்டா இருக்கு. நெக்ஸ்ட் என்னுடைய 10த் மார்க் ஷீட் வந்து கரெக்ட்டா இருக்கு. ப்ளஸ் என்னுடைய யுஜியோட டிகிரி வந்து கரெக்ட்டா இருக்கு. ஓகேங்களா? இத தவிர்த்து உங்ககிட்ட வேற ஏதாவது டிரைவிங் லைசென்ஸ் இல்ல வேற என்ன கரெக்ட்டா இருக்கோ ஒரு 4 ஃபார்ம் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபார்மோட அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? அட்டாச் பண்ணிட்டு சைன் வாங்கி சீல் வாங்கிடணும். அந்த 4 இதுலயுமே வந்து சீல் வந்து இருக்கணும். ஓகேங்களா? அந்த கம்பெனியோட சீல் வந்து இருக்கணும். ஓகே. இத பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நியர்பையா வந்து இந்த பிஎஃப் ஆஃபீஸ் இருக்கும்ல, அங்க எடுத்துட்டு போணும். அங்க எடுத்துட்டு போனீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இத வந்து அவங்களுடைய சிஸ்டம்ல வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ எத்தன நாள் ஆகும்னா, மினிமம் 30லேருந்து 35 டேஸ் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு அப்டேட் ஆனதுக்கப்புறமா மெசேஜ் வரும் ஃபோன்ல. என்னன்னு, இது மாரி உங்களுடைய ஆதார் கார்டு வந்து கரெக்ட்டா வந்து நாங்க எடுத்துக்கிட்டோன்ற மாரி வரும். ஸோ நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், உங்களுடைய பாஸ்வேர்ட வந்து ரீசெட் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா என்ன பண்ணேன், ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.